welcome back to Aarthi Subhash vlog. So finally we are on a vacation. கஷ்டப்பட்டு பல போராட்டங்களுக்கு பின்பு வந்து பாலியில் வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ அடுத்து ஒரு 2-3 vlogs வந்து ஃபுல்லாகவே நாங்கள் பாலியை சுற்றி பார்க்குறதா இருக்க போது. அண்ட் இப்போ வந்து நம்ம சவுத் பாலியில் இருக்கோம். Day 1 சவுத் பாலியில் ஒரு ஐட்டரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எங்கெல்லாம் போகிறோம் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பாலிக்கு வந்து நான் தனியாக வந்திருக்கேன் அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். என்னோட மிகப்பெரிய ஒரு பவர், ஒரு தூண், ஒரு கிரேட் செலிபிரிட்டி வந்து என் கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆகாஷ் அம்ரோஸ், ப்ளீஸ் கேப் போடுங்க. த பாலி பாய் தொப்பிலாம் வாங்கி கொடுத்து அழகாக கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் எங்கே அப்படின்னா GWK பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி இது வந்து ஒரு கல்ச்சுரல் பார்க். இதில் வந்து பாலினீஸ் கல்ச்சர் ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் பேசிக்காக வந்து விஷ்ணு காட்காக தான் வந்து இந்த டெம்பிளாம். இதில் மெயின் அட்ராக்ஷன் என்ன? மெயின் அட்ராக்ஷன் இதோ இங்க ஒரு பொம்மை இருக்கு. ஐயோ அம்பரி, நீ தான் மெயின் அட்ராக்ஷன். ஒண்ணும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. மேடா இது ஆக்ஷன் அப்படி இல்ல, அப்படியே கேமரா திருப்பினீங்கன்னா இங்க ஒரு பொம்மை இருக்கு. அந்த பொம்மையை வந்து மேல கல்லையும் செதுக்கி வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஆக்சுவலா இதுக்கு மேல வந்து ஒரு பெரிய ஸ்டாச்சு இருக்கு. அதுதான் இதோட மெயின் அட்ராக்ஷன். அது இல்லாம நிறைய சைடு அட்ராக்ஷன்ஸும் இருக்கு. ஸோ ஒன்னொன்னா போய் பார்த்துலாம். இதுதான் வந்து கருடன் விஷ்ணுவோட சிலை. ஸோ இது வந்து இந்தோனேஷியாலேயே டாலஸ்ட், அதாவது 400 feet அண்ட் 20 years இதை வந்து கட்டிட்டு இருந்தாங்க. அது சீத்தா பாருங்கள. இது ஆள் கிடையாது, இது பொம்மை தான். மீசலா இருக்கு தம்பி. ஜஸ்ட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி ஒர்க் பண்ணாங்கன்னு காமிச்சிருக்காங்க. அப்படியே அப்படிங்க வாங்க. அங்க உள்ள பாருங்க, இன்னொரு பொம்மை ஆடி. விளாடுற மாதிரியே இவங்க எல்லாத்தையும் போட்டு புழக்க போகிற மாதிரி படையை உடச்சிருவாருங்க. இவங்க நடந்துன்னா அங்கிட்டு போய் இந்தியன்ஸா இருக்க நாங்க இப்போ இந்தோனேஷியா. நான் தலை லுங்கி கட்டுறீங்களா? இப்ப தெரியல அவங்களாம் ஏன் ஒல்லியா தெரியுறாங்க. உன நிலைமையே இப்படி, நான் என் வயிற்று எப்படி கீக்க போறாங்கன்னு தெரியல. அந்த காலத்துல இங்க ரொம்ப குளிர் இருக்கும் போல. ஏற்பட்ட உடைய மேல மேல போத்திக்கிறான். பட்டு வந்து அப்படியே பட்டு துணி மாதிரி மாற போறேன். ஏன் நல்லா இருக்கு. டெய்லி இதே மாதிரி போட்டுக்கிறியா? டெய்லி இதே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறியா? அடுத்த சீரியலுக்கு ஆர்த்தி சுபாஷ் இந்த கெட்டப்ல தான் நடிக்க போறாங்க. இந்த கேரக்டர் பேர் வந்து மாலு. மாலு. என்ன ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகிறீங்களா? நம்ம வந்து இப்போ இந்தோனேஷியா மாற போறோம். எப்படி மூக்கு உள்ள இருக்கு. பவாடே எப்போதே மேலாடே. சொல்ல காட்டி நிக்கிற பொம்மை மாதிரில என்ன பிரமாதம். இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. காலை மட்டும் அப்படி விரிச்சு நிற்காதீங்க ப்ளீஸ். நிற்கணுமா? நானே ஒரு 40 லேயர் வச்சிருக்கேன். எனக்கு மேலே இத்தனை லேயர் போட்டாங்கன்னா அந்த ட்ரெஸ் எடுக்கும்போது பாவம் 4 வாட்டி துவைக்க வேண்டியதாகும். Hola gente, mueve tu cuerpo, hace soltar acá el alrededor. தசாவதரன் கமல் சார் ரெண்டுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கியூட் அண்ட் மோகா. Wa mama mama Maria. ராஜா பார்த்து எப்படி ராஜா பகதூத் மாதிரி இருக்கா? Cheers on the glass of Daria. Ta-da! காண ரெடியா
How was the food? So yummy. ஸோ எஸ் இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. ஒரு நைஸ் பிளேஸில் வந்து லஞ்சோட நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் வரும். ஸோ see you all in other videos. Bye bye.